நாள் தமிழ்நாடு இந்த தொண்டையில மாட்டின முள்ளுமாங்க, அந்த மாதிரி ஒரு அறிவாளி கவர்னரா இருக்கிறது இவங்களுக்கு பிரச்சனையா. நம்ம ஆர்.என். ரவி அவர்கள் மேதக ஆளுநர், அவர் முந்தா நான் என்ன சொல்லியிருக்காரு, இந்த 10 ஆண்டுகளிலே நேரடி வரி விதிப்பில் டைரக்ட் டாக்ஸஸ், இன்கம் டாக்ஸ், அதில் வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 200%, 2 மடங்காயிரும். ஆனால் வரி வசூல் எவ்வளவு தெரியுமா? 3 மடங்காயிருக்கு, 300%. ஆகவே இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி நேரடி வரி கட்டுகின்ற நபர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கு, ஆனால் நேரடி வரி வருவாய் 3 மடங்காயிருக்கு. நீங்க, நான் பொருளாதார மாணவன், 1974 பொருளாதாரமும் இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமிக்ஸ், அது எனக்கு விசேஷ பாடம். ஒரு நாடு பொருளாதாரம், பட்ஜெட்னா என்ன? பட்ஜெட்னா ஏதோ வரவு செலவு கணக்கு இல்லை, அது நம்ம கணக்கு பிள்ளை போடுறது. அதனால சிலம்பரம் கொஞ்ச நாளைக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். பட்ஜெட் என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த திசையிலே போக வேண்டும் என்று அதற்கு திசையை நிர்ணயிக்கின்ற, டிசைடிங் தி டைரக்ஷன், அதான் பட்ஜெட். நீங்க பார்த்தால் 2014 திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரதமரா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்ல 2 பிரிவு பிரதானமா. ஒன்னு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்னு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது என்ன? சிப்பந்திகளுக்கு சம்பளம் வகைரா, ராணுவத்துக்கு செலவு, இதெல்லாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது மூலதனத்துக்கான செலவு, பொருளாதார உள்கட்டமைப்பு வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். அந்த உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு மூலதனம் போட்டா அதனால என்ன ஆகும்? பொருளாதாரத்தின் அடித்தளமானது வலிமைப்படுத்தப்பட்டு வேலை வாய்ப்பு கூடும், பொருளாதாரம் வளரும். இப்ப உதாரணமா நான் சொன்னேன், விசாகப்பட்டினத்திலிருந்து சென்னைக்கான சாலை. விசாகப்பட்டினம் என்ன நகரம்? துறைமுக மாநகர். அப்ப அந்த விசாகப்பட்டினத்தை சென்னையோட சேர்த்து ஏற்கனவே தூத்துக்குடியோட இணைச்சிருக்கு. அப்ப கப்பல் துறை அது பலப்படுத்தப்பட்டு இந்த நாட்டுக்கான ஏற்றுமதி இறக்குமதிக்கான வசதிகள் ஏற்படுத்துறதுக்கு, அதனால வேலை வாய்ப்பு அதிகரிப்பதற்கு உதவும். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு விஷயம் இருக்கணுமே. நான் நேற்று பேட்டியிலே சொல்லி இருந்தேன், இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல. ஆனா இப்ப முடிஞ்சு போச்சு மீட்டிங். நேற்று சொன்ன இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல. ஈவினிங் பிளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போங்க. யாராவது நீங்க தமிழ்லயே பேசலாம், அதை பேசினா அங்கேயே மொழிபெயர்க்க ஏற்பாடு பண்றேன். அதனால ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நிதிஷ்குமார்கிட்ட சொல்லுவோம், அதெல்லாம் கோச்சுக்காதீங்க, பாவம் ஏற்கனவே மிரண்டு போயிருக்காரு. அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியாது. என்ன சொன்னார் நிதிஷ்குமார் புரியாது. சமைச்சுக்கியா? சொல்லி பார்த்தேன் நான், போயிட்டு வாங்க, ஒன்னும் கோச்சு கவிச்சுக்க மாட்டான், அதட்ட மாட்டாரு நிதிஷ்குமார். இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை பலப்படுத்த இந்த அரசாங்கம் எவ்வளவு கொடுத்திருக்கு? 11,11,111 கோடி. சரியா ஞாபகம் வச்சுக்கலாம், அடுத்த மீட்டிங்ல நம்ம கரெக்டா சொல்லலாம். எவ்வளவு? 11,11,111 கோடி. எதுக்காக?
உள்கட்டமைப்பு வசதிகள், ரோடு, ரயில்வே, துறைமுகங்கள், தகவல் தொடர்பு இணைப்பு, இதெல்லாம் மூலதன செலவு. நிறைய ஒரு காலத்துல பார்த்திருக்கேன். இப்போதான் இடதுசாரிகள் இருக்கிறதே மொத்தம் 6 சீட்டு, அதுல 4 திமுக போட்ட பிச்சை. இடதுசாரிக்கு எத்தனை சீட்டு பார்லிமெண்ட்ல? 543ல 6 சீட்டு. 6 சீட்டுல 4 தமிழ்நாட்டில் டிஎம்கே கிட்ட தட்சணையோட வாங்கினது. ஏன்னா போன தடவை பார்த்தோம், நம்ம 25 கோடியும் 4 சீட்டு சேர்த்து வாங்கினானுவ. ஐயோ, இந்த உலகத்திலே இடதுசாரிகள் மாதிரியா மானங்கெட்ட கூட்டம் நம்ம பார்க்கவே முடியாது. ராஜா உண்மையை பழிச்சுன்னு பேசுறாங்கன்னு ராஜா மேல எப்பவுமே கொஞ்சம் கோபம் வந்துடும் அவங்களுக்கு. இப்ப தமிழ்நாட்டில் 4, கேரளால 1, ராஜஸ்தான்ல 1, மொத்தம் 6. அவன் இத்தனை வருஷமா ஆண்ட மேற்கு வங்கத்தில் எவ்வளவு இடதுசாரிக்கு? 0. கேரளால 20க்கு 1. அவ்வளவுதான். உன்னை யாரு சீந்தறதே இல்லை. இருந்தாலும் இவன்லாம் அந்த காலத்துல என்ன பேசிட்டு இருந்தான்? மூலதன செலவுகள் அதிகமாக்க வேண்டும்னு. நண்பர்களே, 2013-14 பட்ஜெட்ல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற பட்ஜெட்டுகள் பாருங்க. மூலதன செலவு 1 லட்சம் கோடியாவது இருந்திருக்கா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1 லட்சம் கோடி இருந்ததில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு மூலதன செலவு இட் இஸ் கேலப்பிங். ஆகவே இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு அதிகரிப்பு. ஆனா இதெல்லாம் பற்றி தெரியாது. தமிழ்நாடுங்கிற பேர் இல்ல. சரி, அவருக்கு புரியுற பாஷையில சொல்லலைன்னா ராஜா இங்க வந்ததுல பிரயோஜனம் இல்லை. ஆமா, தமிழ்நாடு பட்ஜெட் இப்ப தானே போட்டாரு தங்கம் தென்னரசா, தங்கபாண்டி அண்ணாச்சியோட மகன். அவர் போட்ட பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு? 38. ஆனா அந்த 38ல 27 மாவட்டங்களின் பெயர் அந்த பட்ஜெட்ல இல்ல. 38ல இருக்கிறது 11 மாவட்ட பேர் தான். அப்படியானால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு 27 மாவட்டங்களை புறக்கணித்து விட்டது அப்படி சொல்லலாமா? உன் திருவாரூர் இல்லையே ஐயா. திருவாரூர் அதுல இல்ல பேரு. எவ்வளவு பெரிய ஃப்ராட்ஸ் இந்த காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியினர்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல. நண்பர்களே, 1 லட்சம் கோடிக்கு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும். இப்ப ஒண்ணும் இல்ல, மாத சம்பளக்காரர்களுக்கு சேலரிடு பீப்புள், அதுக்கு நிரந்தர கழிவு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 இருந்தது, இப்போ 75,000 மாத்தி இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற சேலரிடு பீப்புளுக்கும் அந்த 75,000 பொருந்துமா பொருந்தாத? அவனெல்லாம் தமிழனா இல்லையா? உங்களை கூட ஓங்கோல் மன்னர்னு சொல்றாங்க. இவர் தமிழ்நாட்டுக்காரரே கிடையாது மு.க. ஸ்டாலின். ஏன்னா முன்ன குழந்தைவேலுன்னு ஒரு விவசாயத்துறை மந்திரி இருந்தார் எம்ஜிஆர் கவர்மெண்ட்ல. அவர் புஸ்தகமே போட்டார், கருணாநிதி தமிழ்நாட்டுக்காரர் இல்லை அப்படின்னு. நீங்க அந்த சேலரிடு எம்ப்ளாயி தமிழ்நாட்டுக்காரனுக்கும் அந்த 75,000 பொருந்தும். சரி, மக்களுக்கு சுய வேலை வாய்ப்பை பெருக்குவதற்காக முத்ரா வங்கி கடன் திட்டம் கொண்டு வந்தோம். அந்த முத்ரா கடன் திட்டத்திற்கு உச்சபட்சமா 10 லட்சம் வாங்கலாம்னு. இப்ப அது எவ்வளவு ஆயிருக்கு? 20 லட்சம். இந்தியாவிலேயே அதிகமா முத்ரா கடன் வாங்கி இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கின்ற வங்கியிலே கடன் வாங்கி தொழில் செய்கிறவர் 2 பங்கு கடன் இப்ப வாங்க முடியுமா இல்லையா? மூலதனம் பெருகுமா பெருகாதா?
சரி, பெண்களுக்கு குழந்தைகளுக்காக 3 லட்சம் கோடி இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கான். தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்கள் குழந்தைகளுக்கு இது கிடையாதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா நிர்மலாமா? சொல்லலையே. அப்ப அது தமிழ்நாட்டுக்கு வராத. விவசாயிகளுக்காக 1.5 லட்சம் கோடி. இப்போ